நீங்க கேளுங்க சொல்லாது. அதிமுக பலவீனமா இருந்தாலுமே திமுகவுக்கு வந்து அதிமுக தான் வந்து பிரதான எதிர்கட்சின்னு இன்னைக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இதை பத்தின தகவல். இன்று புத்தாண்டு தின விழா புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது. எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக அலுவலகம் திறக்கிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளகோயில் என்பது இனி வெற்றி கழகத்துடைய திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால் அவர் மலேசியா பயணம் உலக நாடுகளே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நான் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஏறத்தாழ 1 லட்சம் பேர் அங்கே கூடியிருப்பது இதுவரையிலும் உலக வரலாற்றில் மலேசியா மண்ணில் முதலாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். மலேசியாவை பொறுத்தவரையிலும் 6 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள் இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு பல்வேறு நாடுகளில் வந்தவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்புகிற போது ஏறத்தாழ 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வரலாறு படைத்த நிகழ்ச்சியாக உலகத்திலே இருக்கிற பல்வேறு நாட்டு சார்ந்தவர்கள் வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்க நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி அன்று ஜனநாயகம், இன்று தமிழகத்திலே ஜனநாயகம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை காப்பதற்கு அந்த திரைப்படம் வர இருக்கிறது. அது வருகிற போதுதான் ஜனநாயகத்தை காப்பதற்கு, தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று மனிதநேயத்தோடு ஒரு திரைப்படத்திற்கு 250 கோடி என்று சொன்னால் ஆண்டுக்கு 4 திரைப்படம் வரால் நடிக்க முடியும். 1000 கோடி எனக்கு தேவையில்லை, ஆர்ப்பரித்து வருகிற மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் 2026 அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். வரலாறு அது எந்த சக்தியாலும் மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, துணை முதல்வரை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அவருக்கே தெரிகிறது யார் பலவீனமானவர்களை வைத்துக் கொண்டால் ஆட்சி முடியும் வரை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற நோக்கத்தோடு தான்